பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஹ் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷனரி ஊழிய பயணங்கள் இந்த தலைப்புல தான் நான் உங்களோட பேச இருக்கிறேன். தயவு செய்து இந்த வரலாற்று நிகழ்வுகள் வரக்கூடிய குறிப்புகள்லாம் நிறைய வரும். இது ரெக்கார்டிங் ஆகுது. நீங்க அதுக்கப்புறமா நீங்க அதை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில தகவல்கள் நான் ஸ்லைட்ல போட மாட்டேன், வர்பலா தான் சொல்லுவேன். அது ரெக்கார்டிங்ல இருந்தாலும் நீங்க இன்ஸ்டன்டா கேட்கும்பொழுது அதுல வரக்கூடிய ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அது ஒப்பற்றதாக இருக்கும். அதை கவனமா கேளுங்க. ஒரு சில குறிப்புகள் எடுப்பதற்கு உங்களுக்கு சில நோட்ஸ், பென்னு இதெல்லாம் கொஞ்சம் ரெடியா வச்சுக்கங்க. இது செகண்ட் ஸ்டடி. பவுலின் சுவிசேஷ மறைப்பணி பரப்புரை பயணங்கள் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்க்ளூசிவா அவர் பண்ணது புறஜாதிகளுக்கு மத்தியில தான் பவுலுடைய ஊழிய பயணங்கள்லாம் இருந்துச்சு. அப்கோர்ஸ் யூதர்களுக்கும் அவர் பண்ணாரு, யூதர்கள் மத்தியிலும் பேசினாரு. ஆனால் தேவனுடைய அழைப்பின்படி அவர் அந்நிய தேசங்களுக்கு வரை அவர் சென்று சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும், சொல்ல வேண்டும். அது கர்த்தர் கொடுத்த ஒரு மாபெரும் பணியாக பவுலிடம் பவுலுக்கு இருந்தது. அதனால மிட்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ் நான் போட்டிருக்கேன் டாபிக். இந்த முதல் மிஷனரி பயணம் எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால் அப்போஸ்தலர் 13:1-3 வரை. அநேகருக்கு தெரிந்திருக்கலாம். ஒரு ஊழியர்கள் ஒரு சபையில தன்னை ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னால் இந்த பகுதியை வாசிக்காமல் எந்த ஒரு செய்தியும் இருக்காது. அது போன்ற ஒரு பகுதி தான் இந்த பகுதி. நாம் இந்த வசனத்தை வாசிக்கலாம். நானே கணேசன் பிரதர், நீங்க வாசிங்க. அந்தியோகிய பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஓகே, வெரி குட். இப்போ இந்த ஊழிய பயணங்கள், பவுலுடைய ஊழிய பயணங்கள் எல்லாம் ஏன் படிக்க வேண்டும்? அவர் போனாரு, ஊழியம் செஞ்சாரு, இதெல்லாம் படிக்கணுமா அப்படிதான் நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா படிக்கணும். இதை படிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் பயன் என்னவென்று சொன்னால், ஒரு சபை எப்படி சபையானது எப்படி செயல்பட வேண்டும், ஒரு சபை எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் இந்த பயணங்கள் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். அதே போல பவுலுடைய அந்த மெத்தட் ஆஃப் சர்ச் பிளான்டிங், ஒரு சபையை எப்படி ஒரு இடத்தில் ஸ்தாபிக்க வேண்டும் என்கின்ற அந்த குவாலிட்டியான அந்த தரம் வாய்ந்த அந்த மெத்தடை முறையை நாம் கற்றுக்கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஆதி திருச்சபையில எப்படி எல்லோரும் இணைந்து செயல்பட்டார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏறக்குறைய ஒரு 2000 வருஷம் தள்ளி நம்ம நிற்கும் பொழுது இன்றைய சபையில நாம் எப்படி இருக்கோம், ஒரு கம்பேரிசன் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும். அதனால இந்த பயணங்கள் மூலமாக இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். கடவுள் சோவரின் காட், கடவுள் இறையாண்மை உள்ளவர் என்பதை நாம் இதில் கற்றுக்கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, தேவன் ஒரு விஷயத்தை செய்கிறார், அதற்கு மனிதன் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும். அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை அவனும் செய்ய அவனுடைய பங்கும் இருக்கிறது என்பதை இந்த பயணங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். எனவே எல்லோரும் அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். இப்போ பாருங்க, பவுல் அந்தியோகியால கிளம்புறார். அந்தியோகியா சபையிலிருந்து பவுல் கிளம்புறார். ஆனால் இந்த அந்தியோகியா சபை எப்படி வந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என் மேல் இருந்த கடமையாக இருக்கிறது. இல்லைன்னா உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். அதே போல பவுல் எப்படி இந்த அந்தியோகியா சபைக்கு சேர்ந்தார், எப்படி இங்கிருந்து அவர் புறப்படுகிறார்கள், இதனுடைய பின்னணி என்ன என்பதை இன்றைய வகுப்பிலே நான் சொல்ல இருக்கிறேன். அப்போ மேக்சிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் அதை இந்த கிளாஸ்ல நான் கவர் பண்றேன். அந்தியோகியா சபை எப்படி துவங்கியது, அந்தியோகியா சபைக்கு எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இணைந்து அந்த முதல் ஊழிய பயணத்துக்கு இங்கிருந்து கிளம்புகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த ஒரு வார்த்தை கிறிஸ்தவத்தில் வேதத்தை படிக்கக்கூடியவர்கள் இந்த வார்த்தையை கேள்வியே படலைங்க அப்படின்னு சொன்னா நீங்க பைபிளை கவனமா படிக்கலன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. யூதர்களுக்கு இன்றும் ஒரு நடுக்கத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தை, டயஸ்போரா. தேவன் நீதி உள்ளவர்,
தன்னுடைய மக்கள் அவருடைய வார்த்தையை மீறி நடக்கும் பொழுது நீதியாக அவர்களை தண்டிக்கிறார், இன்றும் அவர் ஜீவன் உள்ளவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த டயஸ்போரா. ஏன் இந்த வார்த்தையை பத்தி படிக்க போறோம்னா, ஏற்கனவே சொன்ன அந்தியோகியா சபையை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வார்த்தையும் அதோட தொடர்புடையதுதான். அதனால இந்த வார்த்தையை பற்றி சற்று விளக்குகிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஈவன் தோ நான் அதை சொல்றேன். இந்த டயஸ்போரா என்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க வார்த்தை தான். டயஸ்பிரின் என்ற வார்த்தையிலிருந்து டயஸ்போரிக் என்பது வந்து பெறப்பட்ட என்ற வார்த்தை. இதற்கு சிதறல், சிதறி போகுதல் என்று அர்த்தம். எப்படி ஒரு மணிகளை அப்படி நீங்க தரையில போட்டீங்கன்னா எப்படி சிதறி போகுதோ அது போல சிதறடிக்கப்படக்கூடிய அதை மெட்டபோரிக்கலா உருவகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த டயஸ்போரா. இது நம்முடைய பைபிள்ல உபாகம் 28:25 இந்த வசனத்துல அது இருக்கு. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். நீ ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய். நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய். செப்டோஜென்ட், அதாவது எபிரேய மொழியை கிரேக்க மொழியில டிரான்ஸ்லேட் பண்ண செப்டோஜென்ட் மொழியில தான் இந்த டயஸ்போரா, இந்த சிதறுண்டு போவாய் என்கின்ற வார்த்தைக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது டயஸ்போரா எபிரேய மொழியில வந்து ஜாவா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஜாவான்னு சொன்னா திகைப்பு அல்லது மலைப்பு என்ற வார்த்தை. எல்லா ஜனங்களுக்கும் நீ ஒரு மலைப்பா அல்லது திகைப்பா இருப்பீங்க. ஏன்னு சொன்னா நீங்க அந்த ஆண்டவர் சிதறடிக்கு போகும்போது எல்லாரும் பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது அஸ்டோனிஸ்ட், அவங்க அந்த அளவுக்கு வியப்பா பார்ப்பாங்க. என்னடா இந்த மக்கள் இந்த அளவுக்கு சிதறப்பட்டு போறாங்களே அப்படின்ட்டு சொல்லும் பொழுதே உங்களுக்கு புரியும். யூதருடைய நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. அவங்கள பாக்குற மக்கள்லாம் இன்னைக்கும் வந்து பாக்குறாங்க, இந்த மக்கள் எப்படி நாடு இல்லாம 1948 முன்னாடி வரையும் நாடு இல்லாம தான் இருந்தாங்க, சிதறடிக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. சரி, விஷயத்துக்கு வரலாம். முதல் டயஸ்போரா வந்து இதுதான். 586, அதாவது கிமுல பாபிலோன் மண்ணுக்கு நெபுகாத்நேச்சரால் யூத மக்கள் எல்லாம் சிறைபிடித்து கொண்டு செல்லப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவங்க உடன்படிக்கை மீறினாங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் முதல் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுதே தெரியும். ஏசாயா இப்படிதான் சொல்வாரு, மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன் எஜமானின் முன்னணியை அறியும், என்னுடைய ஜனங்களுக்கோ உணர்வில்லை என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு யூத ஜனங்களுடைய மனநிலைமை போச்சு. உடன்படிக்கை மீறினாங்க. அதனால ஆண்டவர் அங்க சிதறடிக்கிறார். ஏற்கனவே அவர் வாக்கு சொன்னதுதான், நீங்க உடன்படிக்கை மீறும்போது நான் சிதறடிப்பேன். உபாகமும் 28:25 ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதன்படி அவங்க யூதேயா அவங்களுடைய சொந்த தேசத்திலிருந்து அந்நிய தேசத்திற்கு புலம்பெயர்க்கப்பட்டார்கள், கம்பல்சரி கொண்டு போகப்பட்டார்கள். இதுதான் முதல் டயஸ்போரா. அதன் பின்பு 70 வருஷத்துக்கு பின்பு சில மக்கள் வந்து பாபிலோன்ல இருந்து தேவாலயத்தெல்லாம் கட்டினாங்க. செருபாபேல் தலைமையில, எஸ்ரா, நெகேமியா தலைமையெல்லாம் கட்டினாலும் மற்றவர்கள் எல்லாம் நிறைய யூதர்கள் உலகிலே ஆங்காங்கே செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க இஸ்ரேல் தேசத்துக்கு வரல. வணிகத்திற்கு பேர் போன யூத மக்கள் மெயினான கண்ட்ரிஸ்ல எல்லாம் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. இதுதான் நம்ம அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பெந்தகோஸ்தே நாள்ல 15 விதமான தேசங்களிலிருந்து வந்த அந்த யூதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். பக்தி உள்ள யூதர்களை குறித்து வாசிக்கிறோம். எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா சிட்டிஸுமே ஏசியா, சிரேன், ஆப்பிரிக்கா, ரோம், கிரீஸ், அரப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெசொப்பொத்தேமியா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பிசினஸ் செய்யறதுக்கு உண்டான வணிக ரீதியான தேசங்கள். அதுல மெயினான சிட்டிஸ்ல தான் அவங்க பிசினஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாரும் வருஷத்துல இந்த 3 தடவை ஆண் மக்கள் எல்லாம் வரணும் என்ற அந்த தேவனுடைய வார்த்தையின்படி அவங்க வருவாங்க, போறாங்க. இது பெந்தகோஸ்தே நாள்ல வந்து அந்த மக்களை பார்க்கிறோம். அதன் பின்பு 3வது டயஸ்போரா. 2வது ஏன் சொல்லலன்னு கேட்காதீங்க, நான் அதுதான் மெயின், நம்முடைய பாடத்துக்கு அதுதான் வரப்போறேன். இது 3வது டயஸ்போரா. AD 70 நீரோ சக்கரவர்த்தி வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு அறப்பைத்தியக்காரன், இல்ல ஆஃப் மென்டல் சொல்லலாம். அவன் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தன்னுடைய கரத்தை உயர்த்தினான். விளையாட்டு அரங்குகள் எல்லாம் போட்டு யூத மக்களை சாகடித்தான், சிங்கத்திற்கு இரையாக. இன்னொரு படத்துல பாருங்க, விளக்கு ஒளியாக யூத மக்களை கட்டி வைத்து அவன் எரித்து அவன் சாகடித்தான். இது போல அவன் பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கினான். அதன் பின்பு வந்த டைட்டஸ் எனக்கூடிய சக்கரவர்த்தி தான் தேவாலயத்தை எல்லாம் வந்து தீக்கரையாக்கி போடுறாரு. சோ இது 3வது டயஸ்போரா. ஏறக்குறைய 10 லட்சம் யூதர்கள் வந்து இதுல சாகடிக்கப்பட்டாங்க. 1 மில்லியனுக்கும் அதிகமான யூத மக்கள் கொல்லப்பட்டதாக ஜோசிபஸ், அதாவது
சிறந்த ஆசிரியர்கள் இவரும் ஒருவர், வேதாகம ஆசிரியர்கள் இவரும் ஒருவர். இவர் சொல்லுகிறார் 10 மில்லியன் 1 மில்லியன் 10 லட்சம் மக்கள் இதில் சாகடிக்கப்பட்டார்கள். அநேக யூத மக்கள் வந்து அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். ரோமுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே பெரிய ஒரு விளையாட்டு ஸ்டேடியத்தை அவங்க கட்டினதா சொல்லப்படுறது. ஸோ ஆஃப்டர் ஏடி திருப்பியும் யூத மக்கள் வந்து பல இடங்களுக்கு அவங்க செட்டில் ஆகுறாங்க. முந்தி இருந்ததை விட, முதல் டயஸ்போரால இருந்ததை விட இந்த தேர்ட் டயஸ்போரால இன்னும் ஸ்ட்ராங்கா எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. சொந்த தேசத்துல யாருமே கிடையாது. 1948 மே 14 தான் அவங்க ரிட்டர்ன் வராங்க. அதுவரையும் அவங்களுக்கு ஒரு நாடே இல்லாம எல்லா இடங்கள்லயும் அவங்க சிதறி கிடந்தாங்க. இதுதான் 3வது டயஸ்போரா. இப்ப நம்முடைய பாடத்தோடு தொடர்புடைய 2ஆம் டயஸ்போராவுக்கு நான் வருகிறேன். இந்த 2வது டயஸ்போரா அப்போஸ்தலர் 8:1 வாசிக்கும் பொழுது எப்படி இது நடந்தது என்று சொன்னால், யூதேயா மற்றும் சமாரியா தேசங்களில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு யூத கிறிஸ்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இதுவும் ஒரு சிதறல் தான். இங்க வசனத்துல நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். 8:1 வாசிக்கலாம் பிரதர். அப்போஸ்தலர் 8:1. யூதேயா மற்றும் சமாரியா அவனை கொலை செய்கிறதற்கு யூதேயா மற்றும் சமாரியா தேசங்களில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு யூத கிறிஸ்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறடிக்கப்பட்டார். இதே டயஸ்போரா தான், இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அவங்க சிதறடிக்கப்படுறாங்க. யாரால இந்த சிதறடிக்கக்கூடிய நிகழ்வு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, யார் காரணம்? முதல் டயஸ்போராவுக்கு நெபுகாத்நேச்சர், 3வது டயஸ்போராவுக்கு நீரோ மன்னன் ஒரு காரணம், 2ஆம் டயஸ்போராவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல், அதாவது அதுக்கு முன்பதாக சவுல் என்ற பெயரில் இருந்த அந்த ஒரு மனிதன் தான் அதற்கு காரணமாக இருந்தார். 8:1 வாசிக்கிறோம், அவனை ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். இதுதான் அந்த டயஸ்போராவுக்கு உண்டான இனிஷியேட், துவக்கமாக இருந்தது. ஏன் மக்கள் சிதறி போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு இன்சிடென்ட் தான் காரணமா இருந்தது. நெஞ்சை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த ஸ்தேவானுடைய ஒரு இரத்த சாட்சி மரணம். பாருங்க, நம்ம அந்த வசனங்களை வாசிக்கும் போது 7:58 அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தாருன்னு நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆனா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல பார்க்கும் பொழுது அது ஒரு 2 ஆள் உயரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பள்ளம், அதுல தள்ளுவாங்க. அந்த பள்ளத்துல கொண்டு போறதுக்கு முன்னாடி அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுவாங்க. கழட்டிட்டு பள்ளத்துல இறங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அவனுடைய அரை பகுதியில எட்டி உதைப்பாங்க. எட்டி உதைச்ச உடனே அவன் அதில் விழுவான். விழும்போதே பாதி அவன் இறந்துடணும். இறக்கலன்னு சொன்னா சாட்சிக்காரன் தான் முதல் கல் அடிப்பாங்க. வாசிக்கலாம். உபாகமம் 17:17 வாசிங்க. 17:7 வாசிங்க பிரதர். உபாகமம் 17:7. அவனை கொலை செய்வதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக, இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். சாட்சிக்காரர் இருக்கிறான் பாத்தீங்களா, அந்த சாட்சிக்காரர் சவுலுக்கு தான் ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் கல் அடிப்பாங்க. கல் அடிச்சுட்டு மற்றவங்களும் அதுக்கப்புறம் கல் அடிப்பாங்க. பள்ளத்துல விழும்போதே அவன் பாதி செத்துடணும், மீதி இருக்கிற உயிரை வந்து அந்த கல் அடிக்கும் போது சாகடிப்பாங்க. இப்போ ஸ்தேவான் வந்து 7:59 நம்ம வாசிக்கிறோம், அவனை கல் எறிந்தார்கள் as if to show that the shower of stones, அப்படியே கல் எறிந்து கொண்டே இருந்தார்கள். பெரிய ஒரு கல்மழை, ஒரு அந்த 2 ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பள்ளத்துல பெரிய கல்மழை பெய்கிறது. அப்போதான் அவர் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து அவர் ஜெபித்து தன்னுடைய உயிரை விடுகிறார். இதற்கு காரணம் யார் சொன்னா, சவுல் தான் மேஜர். இதுல வந்து சம்மதித்து இந்த ஸ்தேவானுடைய மரணம் நடந்தேறுவதற்குண்டான முக்கியமான கோர் பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான். இப்போ அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் 22:20 வாசிக்கும் போது பவுலே அகிரிப்பாக்கு முன்னாடி சொல்றார், உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து என்று சொல்லுகிறார். அப்ப பக்கத்துல நின்று அந்த ரத்தம் சிந்தப்பட்ட அந்த நிகழ்வை அப்போஸ்தலனாகிய பவுலால மறக்க முடியல, இன்னும் நினைவாக இருக்கிறது. இதுதான் அந்த 2வது டயஸ்போராவுக்கு உண்டான ஒரு காரணமா இருந்தது. பவுலுடைய அந்த கொடுமையான அந்த சபையை துன்புறுத்தக்கூடிய அந்த நிகழ்வு நடந்தேற தொடங்கியது. எல்லாரும் இப்படிதான் வசனத்துல வாசிக்கிறோம், பவுல் சபையை பாழாக்கி கொண்டு இருந்தான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். destroying the church, waste the church, ravaging the church என்ற வார்த்தையெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 8:1 நம்ம வாசிக்கிறோம்,
மிகுந்த எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்கள் தவிர எல்லாருமே ஸ்கேட்டர்டு, எல்லாம் சிதறி போயிட்டாங்க. 7 பேர், அதுல ஒருத்தர் தான் சேவான் இறந்து போறாரு. மீதி 6 பேருடைய நிலைமை, அதாவது பந்தி விசாரிப்பு கண்டு தெரிந்து கொண்ட 6 பேருடைய நிலைமை தெரியாது. 70 சீஷர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய நிலைமை தெரியாது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றாங்க பவுலுடைய பிரசங்கத்துல, அவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியல. அப்போஸ்தலர் தவிர எல்லாரும் சிதறப்பட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்க? யூதேயா சமாரியா தேசங்களுக்கு அவங்க சிதறி போறாங்க. இந்த தேசங்களுக்கு பல இடங்களுக்கு அவங்க சிதறி போறாங்க, ஸ்கேட்டர்ட், அப்படியே சிதறி போறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு நீங்க கவனமா கேட்டுட்டு வரணும். இப்ப அந்தியோகியாவுக்கு வரணும்ல, எப்படி ஆண்டவர் அந்தியோகியா என்கின்ற ஒரு சபையை தூங்குவதற்கு இதெல்லாம் ஒரு அடிப்படையாக அஸ்திபாரமாக இருந்த ஒரு நிகழ்வு தான். அந்தியோகியா சபை துவங்குவதற்கு இனிஷியேட் தன்னை அறியாமலே அப்போஸ்தலனாகிய பவுல் தொடங்கி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அடுத்தது பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:13-14 வாசிங்க. அப்போஸ்தலர் அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசிரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். பாக்குறோம், அவன் எருசலேம்ல எவ்வளவு பேருக்கு இப்படி செஞ்சிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கமேன்னு சொல்றாரு. எருசலேம் சீஷருடைய கலக்கமும் பாத்தீங்கன்னா 9:26 வாசிங்கிறது. 9:26. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். ஓகே, எல்லாரும் பயந்து, எருசலேமில் இருக்கிற சீஷர்கள் எல்லாம் பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட பவுலை பார்த்தா பயந்தான். அந்த அளவுக்கு பவுல் மீது ஒரு பயம் எல்லோருக்கும் இருக்கதான் செய்தது. கலாத்தியர் 1:22. மேலும் யூதேய தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாயிருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் நினைத்தவன் இப்பொழுது அதை அதுக்காக யார் சொல்றது பார்த்தா யூதேய தேசத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்குள்ளான சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சாட்சி. அப்போ பவுலுடைய ஒரு டெரரிசம் எந்த அளவுக்கு அவர் இருந்தார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். 25 வருஷத்துக்கு அப்புறம் அகரிப்பா ராஜாக்கு முன்னாடி பவுல் நிற்கும் பொழுது கூட இதை சொல்றாரு. சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரை துன்பப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னா, பவுண்டரியை தாண்டி யூதேயா சமாரியாவுக்கு வெளியே போனா கூட விடுறதில்ல. அவர் அங்கேயும் போயிட்டு அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணார். ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் பவுல் தன்னை பத்தி அவர் அனலைஸ் பண்ணி அவர் சொல்றாரு, பாவிகளில் பிரதான பாவி நான். ஏன்னு சொன்னா, நான் முன்பே தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாக இருந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டினார் அப்படின்னு சொல்றார். நான் தான் இருக்க பாவிகளில் பிரதான பாவி, ஃபர்ஸ்ட் நான் தான். ஆதாம்ல இருந்து இனி வரக்கூடிய கடைசி ஜீவன் வரையும் ஒரு மனிதன் இருக்கிறதுலயே எல்லா பாவிகளுடைய லிஸ்ட் எடுத்தா அதுல ஃபர்ஸ்ட் என் பேரை போடுங்க, ஏன்னா நான் அந்த அளவுக்கு துன்பப்படுத்திட்டேன். ஆண்டவர் நேபுகாத்நேச்சரை பார்த்து கேட்கல, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துறேன்ட்டு. நீரோவை பார்த்து கேட்கல. வேத புத்தகத்தில் அநேக பேர் கர்த்தருடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்திருக்காங்க. ஆனா யாரையுமே கேட்காத ஆண்டவர் பவுலை பார்த்துதான் கேட்டார், நீ ஏன் என்ன துன்பப்படுத்துறேன். அந்த அளவுக்கு மூர்க்க வெறி கொண்டவனாக அவன் சீறி பாய்ந்து என்று வாசிக்கிறோம். 9:1 அப்போஸ்தலர். சீறி பாய்ந்து என்னன்னா, மூச்சை உள்ளேயும் மேலையும் ஒரு ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் பவுலுடைய நிலைமையை காட்டுது. அந்த அளவுக்கு நம்ம யூத மக்களை, யூத கிறிஸ்தவர்களை அவன் பாடுபடுத்தினான். இதுல எல்லாம் சிதறப்பட்டு போறாங்க. எல்லாம் எருசலேம் எல்லாம் வெளியே பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. முதல் டயஸ்போரா, 3வது டயஸ்போரா. யூத மக்கள் பல்வேறு நாடுகளுக்கு புறஜாதிகளால் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் 2ஆம் டயஸ்போரால தான் கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு மாறிய யூதர்களே யூதேயாவை விட்டு சிதறடித்தார்கள் பார்க்கணும். சோ இதுதான் டிஃபரன்சியேஷன். இப்போ இந்த 2வது டயஸ்போரா ஸ்டீபனுடைய மரணத்தினால் அது துவக்கம் பெற்றது. அதற்கு காரணமாக இருந்தது அப்போஸ்தலனாகிய பவுல் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இப்ப எப்படி மக்கள் எருசலேமில் இருந்து மக்கள் அப்படியே வெளியேற தொடங்குகிறார்கள்,
இப்போ ஸ்லோலி இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது தான் பவுல் ரட்சிக்கப்படுறாரு. தமஸ்குக்கு போற வழியில அவர் ரட்சிக்கப்படுறாரு. ஏறக்குறைய ஒரு 217 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவர் டமஸ்கு, இந்த மேப்ல நீங்க பார்க்கும்போது தெரியும், அவர் எருசலேம்ல இருந்து போகிற வழியில அவரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்து கொண்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இது ரொம்ப கேர்ஃபுல்லா இது மைண்ட்ல வச்சுங்க. ஏன்னா பவுலை பத்தி நீங்க மிஷனரி மேப்ல படிக்கும்போது முன்னாடி என்ன பவுல் அவர் என்ன எங்கெல்லாம் போனார்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். 9:22 அவர் தமஸ்கு பட்டணத்துல தான் இருக்கிறாரு. அங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து யூதர்களை கலங்க பண்ணினார் அப்படின்னு வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் கலாத்தியர் 1:17 தமஸ்குல இருந்து அவர் அரபி தேசத்துக்கு போறார். அங்க இருந்து அரபி தேசத்துக்கு போறார். அங்க ஒரு 3 வருஷம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பின்பு அவர் தமஸ்குவுக்கு வருகிறார். 9:23 அநேக நாள் சென்ற பின்பு என்று வாசிக்கிறோம்ல, அந்த கேப்ல தான் அவர் வந்து அரபி தேசத்துக்கு போயிட்டு வந்துடுறாரு. இப்போ தமஸ்குல அப்போஸ்தலனாகிய பவுலை கொலை செய்வதற்கு யூதர்கள் ஆலோசனை பண்றாங்க. அவர் என்ன பண்றாரு, 9:25 தமஸ்குல அவர் கூடையில வச்சு மதில் வழியாக இறக்கி விடுறாங்க. அவர் எருசலேமுக்கு வந்துடுறாரு. எருசலேமுக்கு வந்த பிறகு அங்கே போக்குவரத்தமாக இருந்தான்னு 9:28 வாசிக்கிறோம். அதன் பின்பு அங்கேயும் வந்து யூதர்கள் அவனை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணவன சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய், ஏன் செசரியாவுக்கு போறோம்னா அங்கதான் போர்ட் இருக்கு, எருசலேம்ல இருந்து போர்ட்டுக்கு அங்க போனோம், செசரியாவுக்கு போய் அங்கிருந்து தர்சுக்கு அனுப்பிட்டாங்க. சோ ஆரம்ப கால பவுலுடைய வாழ்க்கையை தான் நான் மேப்ல காட்டிடுறேன். இப்போ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, இந்த கர்ஸ்ல நான் போடுறேன் பாருங்க. எருசலேம்ல இருந்து அவர் தமஸ்கு போறாரு. தமஸ்குல இருந்து அவர் அரபி தேசத்துக்கு போறாரு. திருப்பியும் தமஸ்குக்கு வராரு. திருப்பியும் தமஸ்குல இருந்து அவரை கொலை செய்யும் போது அங்கிருந்து கூடை வழியாக அனுப்பப்பட்டு எருசலேமுக்கு வராரு. எருசலேம்ல சீஷர்களோட போக்குவரத்தமா இருக்கிறாரு. திருப்பியும் அங்க கொலை செய்ய தேடுறாங்க. அவர் செசரியாவுக்கு வந்து கப்பல் ஏறி அவர் தர்சுக்கு போறார். இதுதான் ஆரம்ப நிலை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தர்சு, அதாவது அந்தியோகியா வர்றதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தார், தர்சுல தான் இருக்கிறார். எப்படி தர்சுக்கு போனார்ன்ற சொல்றதுதான் வாசிக்கிறேன். இந்த மேப்ல ஓரளவுக்கு ரைட் சைட் மேப்ல உங்களுக்கு கிளீனா தெரியும். அவரு தமஸ்குல இருந்து அரபி போறாரு. அரபில இருந்து திருப்பியும் தமஸ்கு வராரு. திருப்பியும் ஜெருசலேம் வராரு. ஜெருசலேம்ல இருந்து செசரியா கப்பல் ஏறி அவர் தர்சுக்கு போயிடுறாரு. சோ இதுதான் ஆரம்ப நிலை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்தியோகியா வருவதற்கு முன்னாடி அவருடைய நிலைமை. தமஸ்குல் குடியிருக்க யூதர்ல தமஸ்குல அவர் ரட்சிக்கப்படுறாரு. அதன் பின்பு அரபி தேசத்துக்கு போறாரு. பின்பு தமஸ்குக்கு வராரு. அப்புறமா தமஸ்குல இருந்து எருசலேமுக்கு வந்துடுறாரு. எருசலேம்ல இருந்து அவர் செசரியாவுக்கு போறாரு, தர்சுக்கு போறாரு. பிரதர், இதெல்லாம் கேள்வியில கேளுங்க பிரதர். தே ஹேவ் டு டெல். பவுலுடைய அந்தியோகியா போறதுக்கு முன்னாடி அவர் எந்தெந்த பட்டணங்கள் இருந்தாருன்னு சொன்னா இந்த ரெஃபரன்ஸோட கொடுக்கணும். தே ஹேவ் டு டெல் தி ஆன்சர். ஓகே. இப்போ யூதயா சமாரியாவில் இப்போ போயிட்டு சுவிசேஷம் இப்போ அது எக்ஸ்டென்ட் தாண்டுது. எங்க போகுது? சேவா நிமித்தமா எழுந்த உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதருக்கே அன்றி, யூதர்களுக்கு தான் சொல்றாங்க. எங்கெல்லாம் போறாங்க பாருங்க. பெனிக்கே, பெனிஷியா, சைப்ரஸ், அந்தியோகியா. பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிகிறாங்க. இப்போ எருசலேம்ல இருந்து சமாரியா போயிட்டாங்க. சமாரியால இருந்து இப்ப சுவிசேஷ வசனம் இந்த 3 இடங்களுக்கு போகுது. ஏன் இந்த 3 இடங்களுக்கு மெயினா போறாங்கன்னு சொன்னா, இந்த பகுதியில தான் அந்த காலகட்டத்தில் 1ஆம் நூற்றாண்டுல அநேக யூதர்கள் குடிபெயர்ந்து இருந்தார்கள். யூத மார்க்கத்துக்கு மாறினவர்களும் அங்கதான் நிறைய பேர் இருந்தாங்க. யாரு? அந்தியோகியாவில், சீப்ரு தீவுல, பெனிக்கே நாடு, இந்த நாடு பெனிஷியால எல்லாம் செதறி போயிருந்தாங்க. இன்னொரு நாடு சீரேனிலையும் இருந்தாங்க. நம்ம அதை பார்க்கலாம் பின்னாடி. சோ இந்த இடங்கள்ல எல்லாம் அதிகமான பேர்கள் வந்து யூதர்கள் இருந்ததுனால இந்த இடத்துக்குலாம் போயிட்டு காஸ்பல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குண்டான மேப்ஸ் தான் இது. பாருங்க, ஏற்கனவே யூதேயா சமாரியாவில் சிதறி இருந்தாங்க. இப்போ சமாரியால இருந்து பெனிஷியா போறாங்க. கடலோர பகுதி லீபனோன் அந்த இடம் அது. அதுக்கப்புறம் மேற்க இருக்கக்கூடிய நார்த் சைட்ல இருக்கக்கூடிய ஆண்டியோக் போறாங்க. மெடிட்டேரியன் சீல 3வது பெரிய ஐலாண்ட் தீவு தான் சைப்ரஸ். இந்த தீவுக்கு போறாங்க. ஸோ இதுதான் இந்த மேப். இப்போ 11:20 வாசிக்கலாம். இது சற்று போக்கஸிங்கா இந்த அந்தியோகியாவுக்கு வருவாங்க. யார் வராங்க? அவர்கள் சிதறப்பட்டவர்கள். ஏற்கனவே பெந்தகோஸ் நாள்ல வந்து சீப்ரு தீவுலாம் சீரேனில இருந்தா நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? எல்லாரும் எங்க போக்கஸ் பண்றாங்கன்னா ஆண்டியோகுக்கு வராங்க. அந்தியோகியாவுக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை பிரசங்கித்தார்கள். முதல் அந்தியாவுக்கு ரொம்ப க்ளோஸ்ஃபுல்லா இப்போ வந்து 20ஆம் வசனத்துல லூக்கா குறிப்பிடுறாரு.
2 இடத்துல இருந்து மெயினா சீப்ரு தீவும் சீரேனை பட்டணத்திலும் வந்து அந்தியோகியாவுக்கு வந்து அங்க காஸ்பலை ப்ரொக்ளைம் பண்றாங்க. கிரேக்கருடனே பேசி இயேசுவை பிரசங்கித்தார்கள் சொல்லப்படுகிறது. சரி, மேப்ல சீரேன் என்றது ஆப்பிரிக்காவுடைய நார்த் சைட்ல இருக்க, ரைட் சைட் மேப்ல அது உங்களுக்கு தெரியும். இங்க இருக்க சீரேனே இருக்கு, லிபியாவுக்கு மேல சீரேனே இருக்கு. இங்க இருக்கிறவங்க அந்தியோகியாவுக்கு வந்து கர்த்தராகி இயேசுவை பிரசங்கம் செய்தார்கள். ஏன் அந்தியோகியாவை போக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? யார் இந்த கிரேக்கர்கள்? 11:20 வாசிக்கிறோம்ல, கிரேக்கருடனே பேசி கர்த்தராகி இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கிரேக்கர்கள்லாம் யாரு? இதை நான் சற்று விளக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, பொதுவா ஒரு கருத்து இருக்கு கிறிஸ்தவத்துல, அந்தியோகியா தான் முதல் புறஜாதி சபை. முதல் புறஜாதி சபை என்பது எதுன்னு சொன்னீங்கன்னா அது அந்தியோகியா தான் என்று சொல்லப்படுகிறது. கொர்நேலியு அவரு 100க்கு அதிபர் ரட்சிக்கப்படுறாரு. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல அவர் ரட்சிக்கப்படுற முதல் புறஜாதி ஆளு அவரு தான். அதன் பின்பு பாத்தீங்கன்னா முதல் புறஜாதி சபை என்று உருவானது எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்தியோகியாவில தான். அதனாலதான் அதுக்கு போக்கஸ், அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதுல கிரேக்கர்கள் யாருன்றதை நம்ம பார்க்கணும்ல. அப்போஸ்தலர் 6:1 பாத்தீங்கன்னா பந்தி விசாரிப்பின் பொழுது ஒரு பிரச்சனை வருது சீஷர்களுக்குள்ள. என்ன பிரச்சனை வருது? கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணை திட்டமாய் விசாரிக்கப்படுவதில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்போ 2 கைண்ட் ஆஃப், இவங்களும் கிரேக்கர்களும் வந்து யூதர்கள் தான், இந்த எபிரேயர்களும் யூதர்கள் தான். ஆனா இவங்க எபிரேய மொழி பேசக்கூடிய யூதர்கள், இவங்க கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள். இந்த வார்த்தை மேல பார்க்கக்கூடிய ஹெலனஸ் என்ற வார்த்தை வந்து கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. 9:26 பவுல் வந்து கிரேக்கருடைய பேசி தர்கித்தான். எங்க? தமஸ்கு பட்டணத்துல. அந்த கிரேக்கர்லாம் பார்த்தா ஹெலனிஸ்டிக் ஜூஸ் தான். இதே வார்த்தையை தான் எங்க பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா 11:20. அப்போ என்ன கருத்து வருது? யூத மொழி பேசக்கூடிய கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள் தானே, எப்படி புறஜாதிகள் சபை வரன்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். அதை தான் உங்களுக்கு நான் அடுத்த ஒரு வார்த்தையில சொல்ல விரும்புறேன். கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள் அல்லாத புறஜாதிகளை குறிக்கக்கூடிய வார்த்தை ஹெலன். இந்த வார்த்தை குறிக்கப்படும். இது வந்து யூதர் அல்லாத எல்லா மக்களையும் குறிக்கக்கூடிய, கிரேக்க மொழி பேசக்கூடிய மற்ற எல்லா யூதர்கள் அல்லாத மற்றவர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஹெலன். பாருங்க, கிறிஸ்துவின் நாட்கள்ல இது போல மக்கள் இருந்தாங்க. இந்த கிரேக்க, அப்பொழுது யூதர்கள் இவரை நாம் காணும்படி எங்கே போவார்? சிதறி இருக்கிறவர்களுக்கு போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ? கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல போயிட்டு கிரேக்கருக்கு, அதாவது கிரேக்க மொழி பேசக்கூடிய கிரேக்கர்களுக்கு உபதேசம் பண்ணுவாரோ என்ற ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த காலகட்டத்திலேயே இந்த கிரேக்க மொழி பேசக்கூடிய புறஜாதிகள் மக்களை குறிக்கக்கூடிய வார்த்தை கிறிஸ்துவின் நாட்களிலேயே பயன்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் நிருபத்துல லூக்கா வந்து மக்கதோனியா, அகாயா, ஆசியா எல்லா முக்கியமான மாகாணங்களில் எல்லாம் இந்த கிரேக்க மொழி பேசக்கூடிய புற இனத்தவர்கள் இருப்பதை இப்படி வார்த்தைகளை பத்தி சொல்றார். பக்தி உள்ள கிரேக்கர்கள். அகாயாவில் பாருங்க, யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொல்றாங்க. யாரை பத்தி சொல்றாருன்னா புற இனத்தவரை பத்தி தான் சொல்றாரு. பவுல் புற இனத்தவர் அந்த கிரேக்கருக்கு தான் மெயினா வந்து அட்வைஸ் வாஸ்கோல சொல்ல போறார். ஸோ ஏசியாவில் இருக்கும்போது சரி, அகாயா, மக்கதோனியா எல்லா இடங்களிலும் சரி, இந்த கிரேக்க அந்த வார்த்தை ஹெலன் என்ற வார்த்தை வந்து கிரேக்க மொழி பேசக்கூடிய புற இனத்தவரை குறிக்கும். இப்போ 11:20 வரும்பொழுது அங்க ஹெலனிஸ்ட் தானே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது எப்படி புறஜாதிகள் அங்க இருந்தாங்க, அவங்களுக்கு தான் போய் காஸ்பல் சொல்லி அந்தியோகியாவில் முதல் முறை புறஜாதிகளுக்கு உண்டான சபை வந்ததுன்னு எப்படி சொல்றாங்க? எப்படி வந்து புறஜாதிகளுடைய சபை இருந்ததாக சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்கும் வரும். நிச்சயமா அது உங்களுக்கும் வரணும். இப்ப அதுக்குண்டான விடையை நான் பார்க்க போறேன். முதல் உள்சான்று, அகசான்றுகள், பைபிள்ல இருந்து சில விளக்கங்களை நான் சொல்ல விரும்புறேன். அப்போஸ்தலர் 11:18 வாசிக்கும் பொழுது, சேவான் கொர்நேலியு வீட்டுல இருந்து வந்தவொடனே எல்லாரும் அவரை சண்டை பிடிக்கிறாங்க. நீங்க போவீங்க எல்லாம் போய் சொல்லும் பொழுது பேதுரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர்றார். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி முடிச்ச உடனே அப்போ அதை கேட்டு கொடுத்த மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. தேவன் வந்து காஸ்பலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறான்ற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்துதான் 11:20 வாசிக்கிறோம். கிரேக்கருடனே பேசி அவர்கள் தர்கித்தார்கள் வாசிக்கும் பொழுது, இது
அந்த புறஜாதிகளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் புறஜாதி. அதாவது கிரேக்க மொழி பேசக்கூடிய புற இனத்தவர்களை குறிக்கக்கூடிய கிரேக்க மொழி பேசக்கூடிய புற இனத்தவர்களாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு விஷயத்தையும் பாருங்க, லூக்காவுடைய வியூல பாருங்க 11:21 கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசியாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்ற வார்த்தையை லூக்கா சொல்றார். அப்போ கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது என்று ஏற்கனவே கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்களும் மனம் திரும்பிட்டாங்க. பந்தி விசாரிப்பிலே பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த 7 பேருமே கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள் தான். அதுல பர்டிகுலரா ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்தியோகியால வந்திருப்பார், யூத மார்க்கத்திலிருந்து அமைந்து ரட்சிக்கப்பட்டிருப்பார். இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா பியோராவே புறஜாதிகளா இருந்து ரட்சிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மக்கள் தான். அதனாலதான் இந்த வார்த்தையை அங்க பயன்படுத்துறாரு லூக்கா, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அப்போஸ்தலர் 4:27 எப்படி வாசிக்கிறோம், அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையிலும் முன்குறித்தவைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கரம் எதோடு கூட வருகிறது என்று சொன்னால் அவருடைய ஆலோசனை, அவருடைய பிளான், அவருடைய திட்டத்தோடு சம்பந்தப்பட்டு இந்த கரம் வருகிறதுனால புறஜாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், யூதயா சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம் போனோம், எல்லா காஸ்பல் டு எல்லாருக்கும் போனோம், உலகமென்றும் சென்று சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியல் அப்படின்னு தான் வாசிக்கிறோம். அப்போ எல்லாருக்கும் காஸ்பல் போறதுனால அந்த திட்டத்தோடு கூட வருவதனால கர்த்தருடைய கரம் அங்கே இருந்ததாக லூக்கா தன்னுடைய கருத்தை அங்கே பதிவிடுகிறார். கரம் அங்கே இருந்ததாக சொல்லுகிறார். 3வது பாருங்க, பர்னபா என்ன பார்க்கிறாருன்னா, பர்னபா அங்க போய் பார்த்த உடனே தேவனுடைய கிருபையை கண்ட பொழுது சந்தோஷப்பட்டு, ஏன் என்ன கிருபையை பார்த்தாராங்க, அந்த சபையில் அநேக புறஜாதி மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபை நடப்பதை பார்த்தோன்னா, இதுவரையும் அப்படி ஒரு சம்பவம் எங்க நடந்ததா பர்னபாவும் பார்க்கல. பேதுரு ஒரே ஒரு மனிதனாகிய கொர்நேலியு தான் அங்க வீட்டுல சொல்லி அந்த மக்கள் உறவுக்காரங்களா ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆஸ் எ சர்ச் ஒரு கேதரிங்கா வந்தது இந்த ஒரு இடத்துல இருந்ததா பர்னபா பார்த்ததுனால அவர் என்ன பண்றாரு, தேவனுடைய கிருபையை கண்டு சந்தோஷப்பட்டு, தீத்துல எப்படி வாசிக்கிறோம், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. அப்போ தேவ கிருபையுடைய ஒரு ஒர்க், நிறைய ஒர்க் அது பண்ணுது. அது ஒரு ஒர்க், இன்னொரு செயல் புறஜாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். இப்போ எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா பல நூல்களில் இங்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஹெலனிஸ்டுகள் என்பதற்கு பதிலாக கிரேக்கர்கள் என்ற ஹெலனஸ் என்பதை நம்ம சில மேனுஸ்கிரிப்ட்ல ஹெலனிஸ்டுகள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ்ல புறச்சான்றுகளை பார்க்கும்போது சீரியன், அரபு மொழி, வல்கேட்டு மற்றும் எத்தியோப்பிய மொழிபெயர்ப்புலாம் பாத்தீங்கன்னா பிற இனத்தாருக்கு என்று டைரக்டா போட்டுட்டாங்க. ஹெலன் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்திருக்காங்க. அதனால இது புறஜாதிகளுக்கு தான் அங்க அந்தியோகியாவில எல்லாரும் போய் காஸ்பல் சொல்லி அங்க மாபெரும் ஒரு ரட்சிப்பை கர்த்தர் அருளி செய்தார்னு சொல்லி எல்லாரும் விசுவாசிச்சாங்க. கன்க்ளூஷன், நம்ம தீர்மானம் என்ன சொல்லனா, கிரேக்க மொழி பேசும் யூதர்கள் மட்டுமல்ல, கிரேக்க மொழி பேசும் புறஜாதி மக்கள் பெரும்பான்மையாக அங்க இருந்தார்கள். அப்ப ஹெலனிஸ்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்க, அப்போ கிரேக்க மொழி பேசக்கூடிய யூதர்கள் அங்க இருந்திருப்பாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லி இருக்கும்போது நீங்க எப்படி அப்படி சொல்றாங்க கேட்கும்போது, அப்கோர்ஸ் இருந்தாங்க. ஆனால் பெரும்பான்மையார் வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிரேக்க மொழி பேசக்கூடிய புறஜாதி மக்கள் அநேக பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இதுதான் அந்தியோகியாவுடைய சிறப்பு. அந்த சபையினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, புறஜாதி மக்களால் பெரும்பான்மையான அங்க இருந்ததுனால அந்தியோகியா சபை முதல் புறஜாதி சபை என்று, புறஜாதி மக்களுக்கு உண்டான சபை என்று அது அறிவிக்கப்படுகிறது. இப்போ இந்த விஷயத்துல எருசலேமில் இருக்கக்கூடிய சபையாரெல்லாம் கேள்விப்பட்டோன்னா 11:22 நம்ம பர்னபாவை அனுப்புறாங்க. பர்னபா நீ போயிட்டு அங்க என்ன நடக்குது பாரு, நாங்க கேள்விப்படுறது போல அநேக புறஜாதி மக்கள் சுவிசேஷத்தை ஏற்று ரட்சிக்கப்பட்டு அந்தியோகியால கூடி வருகிறார்கள், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்போ பர்னபா அங்கே போகிறார். ஏறக்குறைய ஒரு 480 கிலோமீட்டர் டிராவல். அவர் சி வழியா போனாரா அல்லது நிலத்து வழியா இப்படி உள்கூட்டி போனாரான்னு தெரியல. பட் பெரும்பாலும் அவர் கடல் வழியாக தான் பயணம் செய்திருக்க வேண்டும். ஏறக்குறைய ஒரு 480 கிலோமீட்டர் பயணம் செய்து அந்தியோகியா பர்னபா போகிறார். இப்ப அங்க போயிட்டு தேவனுடைய கிருபை கண்டு அந்த புறஜாதி மக்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. நான் அதை குறிப்பில் எடுக்கல, கணேசன் பிரதர் வாசிங்க. அவர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு வாசிங்க. 24 இருக்கும் பாருங்க, 11:24 பாருங்க. அவன் நல்லவனும் பரிசுத்தாவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள்.
பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க அப்போ. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி நிர்ணயமாய் இருங்கள் என்று புத்தி சொன்னான். இது ஏற்கனவே யூதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இல்ல, புறஜாதி புதுசா வரவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. என்கரேஜ்மெண்ட் சொல்றதுக்காக பவுல் சொல்றாரு. அவங்க புறஜாதி மக்கள் தான் என்று சொல்வதற்கும் இந்த வார்த்தை மன நிர்ணயம், ஃபிக்ஸ் டு த பர்பஸ். உங்களுடைய மனம் பிக்ஸ்டா உங்களுடைய ஒரு நோக்கத்தை நோக்கி செல்வதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் வரும், ஆனா நீங்கள் அசைக்காதபடிக்கு தைரியமா இருக்குன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. யாரு? பர்னபா அட்வைஸ் பண்ணிட்டு உடனே அவர் என்ன பண்றாரு? ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருக்கக்கூடிய தரிசனத்தை பவுல் யார் அறிவார்? பர்னபா அறிவார். எப்படி அறிவாரு? எருசலேமில் உள்ள சீஷர்களோட சேர்த்துக் கொள்றதுக்கு பவுல் வந்தப்போ அவர் கர்த்தரை கண்ட விதத்தையும் கர்த்தர் அவரோட பேசின விதத்தை எல்லாம் யாருக்கு சொல்றாருன்னா அப்போஸ்தலர்களை சொல்றாரு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல்களை ஆண்டவர் பேசின முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா, அவரை அந்நிய தேசத்துக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக அனுப்புகிறேன், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷம் சொல்லும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது பர்னபாவுக்கு தெரியும், இந்த புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய மாபெரும் பணி இது யாருக்கு தான் பொருந்தும்? பவுலுக்கு தான் பொருந்தும் சொல்லிட்டு கரெக்டா பவுலை தேடி அவர் போறாரு. அதனாலதான் அவர் பவுலை தேடி போக வேண்டிய அவசியம் இருந்தது. இல்ல பவுலை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் தர்சுல இருக்கிறாரு. பவுலை தேடி ஏன் போனோம்? ஆண்டவர் அவருக்கு ஏற்கனவே திட்டமாக சொல்லி இருக்கிறார். எங்க வாசிக்கலாம்? அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 9 வாசிங்க. நான் குறிப்புல போடல. 9:15 வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் எடுத்தவன முதல் வார்த்தை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்று சொல்லும் பொழுது பவுலை தெரிந்து கொள்வதற்கு காரணமே புறஜாதி மக்களுக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அதனால பர்னபா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவன அவர் என்ன பண்றாரு? ஸ்ட்ரைட்டா அங்க இருந்து தர்சுக்கு போறாரு. தர்சு அவர் கடல் அந்தியோகியால இருந்து செலுக்கியால இருந்து கடல் வழியா போனாரா இல்ல டைரக்டா அந்தியோகில இருந்து நில வழியாகவே போனாரான்னு தெரியல. எப்படி போனாலும் 237 கிலோமீட்டர் அவர் பயணம் செய்து போயிருக்க வேண்டும். யாரு? பர்னபா. எருசலேமுக்கு வரணும்னா 480 கிலோமீட்டர் வரணும். இது ரொம்ப டிஸ்டன்ஸ். அதனால அந்த இடத்துல இதுக்கு சரியான ஆள் யாருன்னு சொல்லிட்டு அங்க அவரே முடிவெடுத்து அவர் என்ன பண்றாரு? அங்க போறாரு. எல்லாத்துக்கு மேல அவர் பரிசுத்த ஆவினால் நிறைந்தவர் நம்ம வாசிச்சோம். அதுக்கு முன்னாடி வசனத்திலே வாசிச்சோம், நல்லவர் பரிசுத்த ஆவினால் நிறைந்தவர். அதனால ஆவியானவருடைய வழி நடத்தலும் பர்னபாவுக்கு இருந்தனால அவருக்கு சரியா பவுலை போய் கொண்டு வந்துடுறாரு. எங்க கொண்டு வந்துடுறாரு? இந்த ஸ்லைட் போல இங்க அந்தியோகியா கொண்டு வந்துடுறாங்க. இப்போ எனக்கு அருமையான சகோதரர்களே, இப்போ நம்ம பார்த்தது ஒரு முறை நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்தியோகியால இருந்துதான் முதல் ஊழிய பயணம் தொடங்குச்சு. அதுல மெயினா முதல் ஊழிய பயணம் புறஜாதிக்கு மத்தியில செஞ்ச ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா, கதாபாத்திரம் ஒரு கதாநாயகன் யார் சொன்னா பவுல் தான். இந்த பவுலும் இந்த அந்தியோகியாவில் சபை எப்படி வந்ததும் இந்த அந்தியோகியாவில் பவுல் எப்படி வந்தார் என்பதை பத்தி தான் இவ்வளவு நேரம் நான் விளக்கிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அந்தியோகியாவுக்கு எப்படி சுவிசேஷம் போச்சு, அந்தியோகியாவில் ஏன் பவுல் வரணும், ஏன் பர்னபா அங்க போனாரு, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அப்போ இன்றைய வகுப்புல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன பாருங்க. சுவிசேஷத்திற்கு எவ்வளவு தடை வந்தாலும் எந்த சூழ்நிலையும் சுவிசேஷத்திற்கு அணை போட முடியாது. பவுல மாதிரி 100 பவுல் வந்தாலும் சரி, நீரோ மாதிரி ஒரு 1000 நீரோ வந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, சுவிசேஷத்திற்கு அணை போட முடியாது. நமக்கு நாமே அணை போட்டு அணைத்து கொண்டால்தான் சுவிசேஷம் நின்று போகுமே தவிர கர்த்தருடைய சுவிசேஷம் எல்லா இடத்துலயும் பரம்பி பலம் தருகிறது. அப்போ நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், சுவிசேஷம் எப்படி விரிவடைந்து அது நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யூதேயா சமாரியா போச்சு, தென் சமாரியால இருந்து அது பெனிக்கே நாடுக்கு போச்சு, அந்தியோகியா போச்சு, சீப்ரு தீவுக்கு போச்சு, திருப்பி அங்க இருந்து அந்தியோகியாவுக்கு வருகிறது. அந்தியோகியால குறிப்பிட்ட ஜனங்கள் புறஜாதி மக்கள் அங்க ரட்சிக்கப்படுறாங்க. பர்னபா என்ன பண்றாரு? அந்த பவுல போயிட்டு தர்சுல இருந்து கொண்டு வந்து அங்க அந்தியோகியால கொண்டு வர்றாரு. எதுக்குன்னா சுவிசேஷ ஊழியம் எப்பயுமே நடந்து கொண்டே இருக்கும். இப்ப அடுத்தது, தேவ சித்தத்தில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். மறந்துடாதீங்க. இப்ப பார்த்தோம், கர்த்தருடைய கரம் அங்க இருந்தது என்று லூக்கா சொல்றாரு. இப்போ அந்தியோகியாவில் கர்த்தருடைய கரம் ஏன் இருந்துச்சுன்னா தேவனுடைய பிளான் அது. காஸ்பல் யூதர்களுக்கு மட்டும் இல்ல, சமாரியாவுக்கு போயிட்டு எல்லாம் உலகெங்கும் அவர் செல்ல வேண்டும். அப்போ அந்த பர்பஸ் நிறைவேறும் போது கர்த்தருடைய கரத்தை நாம் அங்கே பார்க்கிறோம்.
எகிப்துல நம்ம பார்க்கிறோம், மந்திரவாதிகள்லாம் இது கர்த்தருடைய விரல் என்று சொல்கிறார்கள். அப்போ இவர்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், இவங்களை நம்ம தொட முடியாது என்ற எச்சரிப்பை மந்திரவாதிகள் வந்து அங்க கொடுக்குறாங்க. அப்போ தேவனுடைய சித்தத்தில் நாம் இருக்கும் பொழுது மற்றவர்கள் யாரும் நம்மை தொட முடியாது, கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கும் என்பதை நம்ம ரெண்டாவதா நம்ம புரிஞ்சுக்கலாம். மூணாவது, சுவிசேஷ பணி வெற்றி அடைவதற்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். பாருங்க, சபையார் இந்த இடத்துக்கு பர்னபா தான் போகணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்? இந்த சன் ஆஃப் பர்னபானா உங்களுக்கு தெரியும், பர் பாஸ் அப்படின்னு சொன்னா சன் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்கதரிசியின் மகன். தீர்க்கதரிசியின் மகன்னா வேத வசனங்களை நன்கு ஆராய்ந்து படித்து சரியான விளக்கத்தை தரக்கூடியவன் தான் பர்னபா. அதனால அப்போஸ்தலர்கள் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு இயற்பெயராகி யோசேயை விட்டுட்டாங்க. ஆறுதலின் மகன், சரியா மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும் சொன்னால் தேர்தலின் மகன் என்று சொல்ல வேண்டும். த சன் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசன வசனங்களிலிருந்து ஆறுதல் தரக்கூடிய ஒரு மகன் தான் பர்னபா. அப்போ இந்த மக்களுக்கு சரியான விளக்கங்களை இப்போ இவங்களுக்கு எல்லாம் எருசலேம்ல வேலை இருக்கிறதுனால பர்னபா தான் இதுக்கு சரியான நபர் சொல்லி அனுப்புறாங்க. ஸோ சரியான நபரை தேர்ந்தெடுத்தல் வேண்டும். பர்னபா அங்க போனோடனே இது போல புறஜாதி மக்கள்லாம் ரட்சிக்கப்படுறாங்கிற விஷயத்த கேட்டவுடனே திருப்பி அவர் அங்க இருந்து எருசலேமுக்குலாம் வரல, ஒரு 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி உடனே அதுக்கு சரியான நபரை சூஸ் பண்றாரு. அவர் அங்கிருந்து தர்சுக்கு போறாரு. எப்படியெல்லாம் மனுஷன் தேடி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. ப்ராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அட்ரஸோ ரோடு வசதியோ எதுவுமே கிடையாது. பர்னபா உடனே அங்கிருந்து போறாரு. பவுல அங்கிருந்து கண்டுபிடிச்சு உடனே பவுலும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பவுலுடைய வேலை விஷனும் அதுதான். விஷனை நோக்கி தான் மிஷன் இருக்கணும். விஷனே இல்லைன்னா மிஷன் செய்ய முடியாது. அப்போ பவுலுடைய விஷன் அதனால இருந்ததுனால அந்த மிஷனுக்கு, அந்த பணிக்கு தன்னை உடனே ஒப்பு கொடுக்குறாரு. அவங்க 2 பேரும் அங்க வந்துடுறாங்க. எங்க வந்துடுறாங்க? அந்தியோகியா வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அந்தியோகியாவில் சபை மலர்ந்தது. இந்த அந்தியோகியாவில் தான் பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். இப்போ இங்கிருந்து அவங்க முதல் ஊழிய பயணம் தொடங்குவார்கள். அடுத்த வாரம் நம்ம அந்த பயணத்தை பார்க்கலாம். இந்த ஆரம்ப நிலையாக நாம இன்னைக்கு பார்த்தது வந்து எப்படி அந்தியோகியா சபை உருவானது, அந்தியோகியா சபைக்கு பவுல் எப்படி வந்தார் என்பதை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். எனவே தேவன் தாமே இந்த இன்றைய வகுப்பிலே நிறைய பாடங்கள், நடைமுறை பாடங்கள் இருந்தாலும் 3 பாடங்களை சொல்லியிருக்கிறேன். சுவிசேஷத்துக்கு தடை இல்லை. இன்னைக்கு நீங்க நம்ம சபையில சுவிசேஷ பணி செய்யலனாலும் சுவிசேஷ பணி எல்லா இடங்களிலும் தேவனால் அது செய்யப்பட்டு கொண்டே வருகிறது. அதை செய்து கொண்டவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதே போல தேவ சுத்தத்தோடு நாம் இருக்கும் பொழுது கர்த்தரின் கரம் நம்மோடு கூட இருக்கும். அப்போ மற்றவர்களும் அதை மற்றவங்க பார்க்கும்போது, ஓ, கர்த்தருடைய கரம் இவங்க இருக்குன்றதை பார்க்கும்போது நாம தேவனுடைய பிளான்ல நம்ம நடக்கிறோன்றதை மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். 2வது பாடம். 3வது பாடம், சரியான நபர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த 3 பாடங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரம் நாம் முதல் பயணத்தை நாம் தொடங்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.